நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணனுக்கு புளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன பண்றானோ தெரியல. ஏண்டி காலையில ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு. உங்களுக்கும் பிள்ளை தாங்க. எப்படிதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச மனசு வருதுன்னு தெரியல. அவன் உனக்கு மட்டும்தான் புள்ள. நான் என்னைக்கே அவனை தலைமுடியாச்சு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சு வெளிநாட்டுல போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தா உன்னை கையிலே பிடிச்சிருக்க முடியாது. ச்சே, அவனை பத்தி பேசுறதே பாவம். இந்த மாதிரி எல்லாம் ஆவான்னு தெரிஞ்சிருந்தா அவனை குழந்தையில. நிறுத்துங்க, உங்க வாயை இப்படி எல்லாம் பேசாதீங்க. சார் சார் போங்க, யாரோ கூப்பிடுறாங்க. என்னப்பா? சார் கொரியர் வந்திருக்கு. யாருக்கு? சரவணங்கிற பேருக்கு கொரியர் வந்திருக்கு சார். நீ கேக்குற ஆளு இப்ப இங்க இல்ல. இதுல இந்த அட்ரஸ் தான் சார் போட்டிருக்கு. அதான் இல்லைன்னு சொல்றேன்ல, சும்மா நொய் நொய்னு பேசிக்கிட்டு. இங்கதான் இருந்தா இப்ப வீடு மாதிரி போயிட்டான். அசல் காலேஜ்ல படிக்கிறான். வேணும்னா அங்க போய் பாரு. சார் அவர் கான்டாக்ட் பண்றதுக்கு மொபைல் நம்பர்? ஏன்பா அதான் இல்லைன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க. போ போப்பா. சும்மா கண்டவனை பத்தி இங்க வந்து கேட்டுட்டு. சரவணன் கண்டவன? என் பிள்ளை அப்படி என்ன பண்ணிட்டான்? ஏங்க அவனை இப்படி ஒதுக்குறீங்க? அவன் என்னதான் பண்ணா சொல்லுங்க. எதையும் அவன் உருப்படியா செய்யல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன். ஒரு பெத்த தகப்பனா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் முழுசா அவனுக்கு செஞ்சிருக்கேன். ஆனா அவன் எனக்கு எதுவும் செய்யல, இந்த குடும்பத்துக்கு எதுவும் செய்யல. ஏங்க அவனுக்கு என்னங்க வயசாகுது? அதுக்குள்ளே இதை செய்யல அது செய்யலன்னு குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் எதையும் செய்வான்னு எதிர்பார்த்து நான் சொல்லல. அவன் வேஸ்ட், உதவாக்கற. நீங்க தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. காலேஜ்ல நம்ம பிள்ளைய பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா? ஓ, அவனை பார்க்க காலேஜ் வரைக்கும் போயிட்டியா? அவனை கெடுக்கிறதே நீதாண்டி. நான் என்ன பண்றது? பெத்தவோ உயிர் போற நிலைமையில இருந்தா கூட பிள்ளைய பார்க்க விட மாட்டேன்றீங்களே, உங்களை நான் என்ன சொல்றது? ஓஹோ, எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரா? சரவணன் ஒண்ணு சொல்லல, அக்கம் பக்கத்துல பாத்துருந்தவங்க தான் சொன்னாங்க. நம்ம பிள்ளைய பத்தி காலேஜ்ல எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க வேணா ஒரு தடவை காலேஜுக்கு போய் பாருங்க, அப்பதான் அவனை பத்தி தெரியும். ஆமா, அவனை மாதிரி உருப்படாத கழுத ஏதாவது அவனை பத்தி பேசியிருக்கும். அதை கேட்டு என்கிட்ட வந்து பெருமையா பீத்திக்கிறியா? இன்னைக்கு இல்லாட்டும் ஒரு நாளைக்கு என் பிள்ளை ஜெயிக்க தாங்க போறான். அன்னைக்கு இந்த உலகமே பாராட்டத்தான் போகுது. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சும்மா கனவு காணாதடி. நாளைக்கு நான் இருப்பனோ இல்லையோ, ஆனா ஒன்னு சொல்றேன், அது நடக்கும் பாரு. அவன் என்னைக்கு கவிதை எழுதுறேன் கதை எழுதுறேன் நிறுத்திட்டு அந்த பேனாவை தூக்கி போட்டுட்டு படிக்க போறானோ அன்னைக்குதான் உருப்படுவான். நீங்க சொன்னது நடக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என் பிள்ளை சரவணன்ற நிலைமை போய் சரவணனோட அப்பா நீங்க தான் சொல்ற நிலைமை கண்டிப்பா வருங்க. எனக்கு அவன் பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அப்பனும் இல்ல. என்ன வாயோ, பிடிங்க இந்தாங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. மாத்திரை சாப்பிட்டு வயிறு புண்ணா இருந்தாலும் ஆயிருக்குன்னு சொன்னாங்களே, அதனாலதான். அதுக்காக இப்படியா? எனக்கு வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்குதா? நான் என்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆட சொன்னேன்? பாஸ் ஆப்பிள். எடுத்துக்கோ, இன்னொன்னு எடுத்துக்கோ. போதும்டா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, பசங்க வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எடுத்துக்கோ. போதும்டா, உன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. பாஸ் ஜூஸ். கொடு.
டேய் நீங்க வேற அமைதியா போங்கடா. ஏய் முதல்ல ஜூஸ குடி. இன்னும் 1 மாசத்துக்கு இப்படி சாப்பிடணும். இப்பவே இப்படி சொன்னா எப்படி? என்ன 1 மாசத்துக்கா? மனசாட்சியோட பேசுடா. பாஸ் இளநீ ரெடி. இவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க போல இருக்கு. ஏய் போங்கடா. பாஸ் ஏய் போடா. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலடா. ஒன்னும் பண்ண வேணாம். இப்ப போல எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே இரு. ஆல்கேட்ஸ் நான் சொன்னா நீ கேப்பல. ம். இனிமே அவனுங்களோட சண்டைக்கு போகாதடா. அவங்க ஏதா பண்ணா பண்ணிட்டு போட்டும் விடுடா. ஏன்? அவனுங்க பண்ற தப்பு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீ போய் கேக்குறதான் தப்பா தெரியுது. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் என்ன சும்மா இருக்கிற பசங்களை போட்டு அடிச்சேன்? தப்பு செஞ்ச நாய்ங்களை தானே அடிச்சேன். ஆனா அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. கரஸ் வேற வார்ன் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற, அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான்டா. யாரு? கரசு. என்ன எப்படி பண்ணுவாங்க பாரு. அதுக்காக மட்டும் நான் சொல்லடா. பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. அது பெருசாறது யாருக்குமே நல்லது இல்ல. ஏன் எனக்கு கூட நல்லது இல்ல. இதை எப்படியே விட்டுட்டா இந்த பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிரும்டா. நானும் முடியும் தான் நினைக்கிறேன். ஆனா முடிவிட மாட்டானுங்களே, என்ன பண்றது? ஆனா பொண்ணுங்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாளுங்க? இதெல்லாம் நீ தான் பெருசாக்குற. இதெல்லாம் கார்த்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸோ செய்யலன்னு சொல்றாங்க. அப்ப வேற யாரு செய்யறதா? அவளுங்களை வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கு சொல்லு. அப்புறம் என் வாயில இருந்து அசிங்க அசிங்கமா வந்துடும். அவளுங்களை பத்தி செவுத்துல இந்த மாதிரி எதுனா மூடிக்கிட்டு இருப்பாளுங்களாமா? டேய் விட்டுறா. உன்கிட்ட வந்து சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும். ஆல்கேட்ஸ் நீ ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறடா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கூடவே பிறந்தது எப்பவும் என்னை விட்டு போவாது. என்னையா முறைகிற? நான் என்ன வேணும்டா பேசுறேன்? நான் பேசுற மாதிரி நடந்துக்கிறாங்க, அதனால பேசுறேன். ப்ளீஸ்டா எனக்காக கொஞ்சம் குறைச்சுக்கோடா. ஓகே. டேய் புர்க்கி என்னையே வா. ஏய் நீ தானே சொன்ன. சரி விடு விடு. சரி அந்த வார்த்தை வேணா வேற ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா போடி. ஆல்கேட்ஸ் இந்த காலேஜ்ல கேண்டீன் வச்சதுக்கு எங்கனா தள்ளு வண்டி கடை வச்சிருந்தா கூட பெரிய ஆளா இருக்கலாம். சூ வாடா மச்சான். என்ன மாஸ்டர் ஈ ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, உங்களை நம்பி கடை வச்சதுக்கு அது ஒண்ணுதான் செய்யணும். அப்புறம் என்னடா சாப்பிடுறீங்க? எதுவும் வேணாம் மாஸ்டர், வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. டேய் என்னடா அப்படி சொல்றீங்க? வயசு பசங்க இப்ப சாப்பிட்டா தானடா வெளிய எங்கேயாவது பிரச்சனைனா கூட உடம்ப காமிச்சு சண்டை போட முடியும். டேய் ஒன்னே ஒண்ணு வாங்கிக்கங்கடா. ஏய் மச்சான், மாஸ்டர் எவ்வளவு பாசமா சொல்றாரு, எதனா வாங்குடா. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு வடை மட்டும் போதும். எடுத்து இந்தா. வடைய பார்த்தா இன்னைக்கு சுட்ட மாதிரி தெரியலையே. மச்சி எனக்கு சிப்ஸ் வாங்கி தரியா? எது அந்த சிப்ஸ் பாக்கெட்டா? இந்த கேண்டீன் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சிப்ஸ் பாக்கெட் அங்கேயே தான் இருக்கு. டேய் நீங்க எதுவும் வாங்கலனா கூட பரவாயில்லடா, ஆனா அநியாயத்துக்கு என் கேண்டீனை கேவலப்படுத்தாதீங்கடா. கொஞ்சம் இருங்க. 1 2 3 4 5 பேருக்கு டீ மாஸ்டர். 5 டீயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் இருங்க. 1 2 3 4 5 பேருக்கு டீ மாஸ்டர். 5 டீயா? ஓகே மாஸ்டர், 5 டீ. மாஸ்டர் 5 டீ கிடையாது, 5 பேருக்கு சேர்த்து ஒரு டீ 1/5. ஏண்டா இந்த ஒரு டீ வாங்குறதுக்கு தான் என்னையும் என் கடையை இவ்வளவு கேவலப்படுத்துனீங்களா? டேய் இதுக்கு அப்புறம் என் முன்னாடி நின்னீங்க கொலை பண்ணிடுவேன். போயிடுங்கடா. டேய் போல வடையிலே அடிச்சு மண்டைய வச்சிடுவேன். போடா. கூட்டமா வந்து என்னமா அசிங்கப்படுத்துறானுங்க. கேவலப்படுறதுக்கும் ஒரு அளவே இல்லாம போயிடுச்சுல்ல. என்னென்ன உங்க கடை அடுப்பு மாதிரி ரொம்ப சூடா இருக்கீங்க? என்னம்மா கேண்டீன்ல கூட்டமா இருக்குதுன்னு சொல்லி கந்து வட்டிக்கு கடன் வாங்கி கேண்டீன் வச்சேன். இப்பதான் தெரியுது இது கேண்டீனுக்கு வந்த கூட்டம் இல்ல, ஃபேன் காத்து வாங்க வந்த கூட்டம்னு. அண்ணே எங்க 2 பேர்த்தையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க. எங்க 2 பேருக்கு 2 டீ சூடா போடுங்க. வெயிட் பண்ணுங்க, அண்ணனே போய் டீ போட்டு கொண்டு வரேன். என்ன அப்ப மொக்கையா தான் இருக்கும். டேய் சரவணா நீயுமா? சார் கொரியர் வந்திருக்கு சார். யாருக்குப்பா? சரவணங்கிற சரவணா பேருக்கு. அவனுக்கு கொரியர் வந்திருக்கான் பாரு. தேங்க்யூ சார். என்ன கொரியரா இருக்கும்? என்ன சரவணா வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கு, இங்க வந்து கொடுத்துட்டு போறாங்க? எங்க அப்பா தான் தெரியுமே, என் பேரை சொன்னோன்னே வீட்டுல இல்லைன்னு சொல்லிருப்பாரு. அப்படி என்ன கொரியர் கொண்டு வந்திருக்காங்க? ஏம்மா என்னம்மா போட்டிருக்கு கொரியர்ல? சரவணா வாழ்த்துக்கள். ஏமா லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அண்ணா சரவணன் எழுந்த கவிதை தொகுப்ப ஆனந்த விகடன்ல பெஸ்ட் கவிதையா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவனுக்கு பாராட்டு விழா வைக்க போறாங்களாம். பரிசா 3 லட்சம் ரூபாய் தர போறாங்களாம். டேய் சரவணா நீ சாதிச்சிட்டடா.
இனிமேல் பாடுறா, உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்க கூட உன்னை பாராட்ட போறாங்க. உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அண்ணே நீங்களாம் இல்லைனா நான் இதை கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாதுண்ணே. விட்றா விட்றா விட்றா. டேய் அப்புறம் நீங்க இதை போய் பசங்கிட்ட சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க. போங்க போங்க. சரிண்ணே. இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலாம்? மாஸ்டர், இன்னைக்கு கேண்டீன்ல எல்லாருக்கும் சாப்பாடு ஃப்ரீ. மச்சான் எவ்வளவு முடியுமோ எடுத்துடுறா டேய். ஏண்டா டேய், இப்ப வடை உங்களுக்கு பழசா தெரியலையா? ஃப்ரீன்னதும் ஒரே வாயில 5 வடைய சொருவுறீங்க. போங்க போய் செனருங்க, போங்கடா. சை. வடை மோசமா தான் இருக்கு. என்ன பண்றான்? ஒருவேளை 50 பைசா எதையும் கீழே போட்டு தொலைச்சிட்டானா? கொலைகள் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சே. மாப்பிள, போன வாரம் பூரா அடிதடின்னு பயங்கர கலவரமா இருந்துட்டோமா, இந்த வாரம் அதெல்லாம் இல்லாம ரொம்ப போரடிக்கிறான். ஏன் உனக்கு அடி வாங்கிட்டே இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு கரசு கூப்பிட்டு டிசி தந்துருவேன்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் அவன் கொஞ்சம் ஆட்டம் அடங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். யாரு அவன்? கார சொன்னதுக்கு பயந்துக்கிறியான். நீ கொஞ்சம் மூறியா புள்ளப்பல. காரசு முன்னாடி அவன் பச்சை பச்சையா பேசிக்கிறியான், அவனை போய் காரசுக்கு பயப்படுறான்னு சொல்லிக்கிருக்க. வாங்க மிஸ்டர் கார்த்தி. என்ன மாப்ள சட்டை கசங்கி இருக்கு? ஏதாவது முட்டு சந்தில முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டு விட்டாங்களா? மூடுறியா? இவன் கோவப்படுறத பார்த்தா உண்மையிலே வாங்கியிருப்பான் போல இருக்கே. டேய் எப்ப பார்த்தாலும் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்களா? டேய் அவன் சும்மா இருந்தா கூட இந்த இவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்க. டேய் நான் என்னடா பண்றது? அதை மறக்கணும்னு நினைச்சாலும் என்னால மறக்க முடியல. எங்கேயாவது ஒரு 4 நாள் வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா மாப்ள, நாம பொண்ணுங்க அப்படியே எல்லாரும் ஜாலியா. பட்டது போதாத உனக்கு? இன்னும் பொண்ணு வேணுமா? நம்ம இங்க இருந்து பொண்ணுங்களை கூட்டிட்டு போவோம், அங்க வந்து எவனாச்சும் எதையாச்சும் எட்டி பாப்பான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாடா? சரிப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டேன்டா, விட்டுடா. நம்ம மட்டும் போய் தொலைவோம். சரி எங்க போலாம்? அப்ப நம்ம பாலா ஊருக்கு போய் குறும்பாடு நாட்டுக்கோழிலாம் அடிச்சு ஒரு 4 நாள் இருந்து சாப்பிட்டு வருவோம். 4 நாள் இருக்கிறன்ற பேர்ல எங்க சொத்து அழிக்கலான்னு பாக்குறியா குள்ளப்பளே? என்னடா போலாமா? போறத பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இல்ல எங்க தாத்தா இப்போ அப்போன்னு இழுத்துக்கு இருக்காராம். இதுல நம்ம வேற போய் அவர் என்னைய பார்த்த சந்தோஷத்துல டப்புன்னு போய் சேர்ந்துட்டாருன்னா. ஏற்கனவே உங்க தாத்தா மண்டே போட்டாருன்னு சொன்னா அப்படியா சொன்னேன்? அப்போ ஓகே, இது அம்மாவை பத்த தாத்தா. ஊருக்கு வந்துட போறேன்னு பொய் சொல்றியா? சரி விடு, நேத்து இன்னைக்கா நடக்குது. அங்க பாருடா. எங்க போயிருப்பானுங்க? டேய் என்னடா இப்படி ஓடி வந்துக்கிருக்கான்? ஒருவேளை ஆல்கெட் திரும்பவும் அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானோ? பய ஓடி வரத பார்த்தா நாயடி பேய் வாங்கிருப்பாங்களா? டேய் யார பார்த்தாலும் என்ன சொல்லுவீங்களாடா? என்னடாச்சு? டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? டேய் என்னடா பிரச்சனை? இல்ல மச்சான், ஒரு சந்தோஷமான விஷயம்டா. டேய் இப்படிதான் சந்தோஷமான விஷயத்துக்கு சாக் ரியாக்ஷன் கொடுப்பியா? வாயை உடைச்சிருவேன். கொஞ்ச நேரத்துல கொலையில ஒலைய வச்சிட்டியாடா. என்னடா சந்தோஷமான விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம சரவண கவிதை எழுதுனால அவனுக்கு ஆனந்த விகடன்ல 3 லட்சம் ரூபாய் பிரைஸ் வந்துருக்குடா. ஏண்டா மாப்ள, நீ சொல்றது உண்மையாடா? என்னால நம்பவே முடியலடா. சரவணன் பயலுக்கெல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாடா? ஏன்டா? அவன் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குடா. எங்கடா இருக்கான் அவன்? கேண்டீன் பக்கத்துல மச்சான். சரி வா போலாம். ஆமா மாப்ள, 3 லட்சம்டா. இன்னைக்கு டீட்டு வாங்கியே ஆகணும். ஏன் இப்படி எல்லாரும் திடீர்னு முறைக்கிறாங்க? அப்ப அதுக்கு போலையா வேறயா? சரி வாங்க போவோம். ஏன் மாப்ள, நம்மலாம் 3 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு 30 வருஷம் பிச்சை எடுக்கணுமாடா? சரவணா சூப்பர்டா, என் சிஷ்யங்கிறத நிரூபிச்சிட்டடா. டேய் கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ் கார்த்தி. என்ன 3 லட்சமா? மச்சான் நானும் கை கொடுத்துக்கிறேன்டா. இப்பதான் விஷயத்தை அசோக் வந்து சொன்னான்டா. டேய் சரவணா, 3 லட்ச ரூபா பரிசுனாய். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா. நல்லா உனக்கு எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. டேய் நீங்க தான்டா எல்லாமே. நீங்க இல்லைன்னா அந்த சரவணனே கிடையாது. மச்சான் பையனை பாத்தியா? ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசுறான்டா. டேய் என்ன இன்னும் பையன் மச்சான் சொல்லிக்கிருக்க? இனிமே நம்ம கூட சரவணனா கவிஞர் சரவணன் தான் சொல்லணும். என்னடா நான் சொல்றது? 3 லட்சம். சரவணா இது ஆரம்பம் தான்டா, இன்னும் சாதிக்க நிறைய இருக்கு. கண்டிப்பா. டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா அவனை புகழ்றது? சரவணா ஒரு டீ சொல்றான். 3 லட்சம். டீ என்னடா, ஜூஸே வாங்கி தரேன், வாங்க கேண்டீன் போலாம்.
நம்ம கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? டேய் சக்தி, என்னடா நம்ம சரவண மாதிரி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் உன்னதான்டா கேக்குறேன். ஏன்டா நான் கேள்வி கேட்டுக்கிருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்னடா உன் பிறந்தநாள் என்னைக்குன்னு மறந்துருச்சா? கொடூரமா இருக்க. ஐயோ கோச்சிக்காத. என்ன ஏதுன்னு சொன்னா கொஞ்சம் நாங்களும் யோசிப்போம்ல. இல்ல அன்னைக்கு கரசு வீட்டுக்கு போனது யார் யாரு? நம்ம பயிலுக மதன், இன்பா, வாசு, ஜெயா, ஹரிணி, வித்யா. அவ்வளவுதான். ஏன் கேக்குற? காத்தாடி அதை பண்ணிருப்பானோடா? 50க்கு 50 பைய, தங்கமான பைய. இது வரைக்கும் ஒரு பொண்ணுகிட்டையும் எந்த விதமான சில்மசமும் பண்ணது கிடையாது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தர் எப்படி வேணாலும் மாத்துமாப்ல. டேய் அவன் பார்த்தானா இல்லையான்னு நாம யாரும் பார்க்கல. ஏன் அல்கேட்ஸ் கூட பார்க்கல. கருணி தான் பார்த்ததா சொல்றா. ஒருவேளை பொய் சொல்றான்னு சொல்றியா? ஏன் மாப்பிள அந்த புள்ள போய் பொய் சொல்லணும்? பொதுவா பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்துல பொய்யே சொல்லாது. சரிடா, காத்தாடி தெரியாம பாத்துட்டானே வச்சுப்போம். ஆனா அந்த விஷயத்த யாரா காலேஜ்ல எழுதிருப்பாங்க? எவனாச்சும் ஆகாத வந்தே எழுதிருப்பாங்க. டேய் அன்னைக்கு கரசு வீட்டுக்கு யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அப்படி இருக்கிறப்போ யாரா இதை பண்ணிருப்பா? நம்ம 3 பேரும் இதை பண்ணல. அல்கேஜ் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாப்ல. கார்த்தியும் பயலுகளும் இந்த விஷயத்த அவ்வளவு பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. மீதி இருக்கிறது இன்பா, வாசு, மதன் தான். இவங்க யாராவது ஏன் நம்ம விமல் பண்ணிருக்கலாம்ல? யோசிச்சு பார்த்தேன்டா, அவனுக்கு தமிழே சரியா எழுத வராது. ஆமா, இங்கிலீஷ் நான் மட்டும் அப்படியே எழுதி கிழிச்சிருவாப்ல. அவனுக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லுவாப்ல. டேய் அது இல்லாம அவன் எழுத வேண்டிய அவசியமே இல்லடா. எனக்கு சந்தேகமா இருக்கிறது அந்த 2 பேரும் மேலதான். ஒன்னு மதன், இன்னொன்னு இன்பா. ஏற்கனவே அல்கேட்ஸ் அவங்கள ட்ரெஸ் இல்லாம காலேஜ் ஃபுல்லா ஓட விட்டுருக்கான். சோ அவனை பழி வாங்குறதுக்காக இதை பண்ணிருப்பாங்களோ? மாப்ள சரியான பாயிண்ட்ரா. நிச்சயம் அவங்க தானே பண்ணிருக்காங்க. அவங்கள தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு அவங்கள படா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு ஒரு ஃபிகரையும் காணுமே. என்னடா சும்மா பொண்ணுங்கன்ற? ஆமா அந்த ஆல்கேஸ் மேட்டர் என்னாச்சு மச்சான்? பிரச்சனை சூப்பரா போயிட்டு இருக்குடா. அந்த ஆல்கேட்ஸ் கதற அழுறா மச்சான். அழட்டும், அழுது அவன் சாபணும். மதன் மேலேயே கைய வச்சான்ல, இன்னும் அழணும்டா அவன். மச்சான் தேவையில்லாம கார்த்தி அவன் பசங்க உதப்படுறானுங்க. டேய் இன்பா, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா சில தியாகத்தை பண்ணி தானே ஆகணும். டேய் இவனுங்க எதுக்குடா இங்க வரானுங்க? வாங்க சக்தி, என்ன சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிட்டுருக்க போறானுங்க? கார்த்தி பசங்களோட இருந்தாலாச்சும் லஞ்ச் அவர்ல கேண்டீன்ல ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துருப்பானுங்க. அவசரப்பட்டு இப்படி சண்டை போட்டீங்களே சக்தி. என்னடா தம்பி, என்னடா ஓவரா உணர்ச்சி சப்போட்டு அமைச்சர் பண்ணி சப்போட்டா பேசுற? கூட இருந்தா வசதா இருக்கலாம் தானே? ஏய் அவனை என்ன உங்கள மாதிரி நினைச்சீங்களா? டேய் சுமர்ரா. செவுத்துல அருணி பத்தி எழுதுனது யாரா? சொல்றா, செவுத்துல அருணியை பத்தி தப்பா எழுதுனது யாரா? அல்கேட்ஸை பிரிச்சு பார்க்கணும், பிரச்சனையை பெருசாக்கணும். நீங்க தான்டா பண்ணீங்க. ஏய் என்னடா நீங்களே பண்ணிட்டு எங்களை சொல்றீங்களா? டேய் நான் சந்தேகத்தை தான்டா கேட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் முழிக்கிறத பார்த்தா கண்டிப்பா நீங்க தான்டா பண்ணீங்க. எங்க கிட்ட உங்க வேலையை கட்டுறீங்களா? மாமனை சாவடிச்சிருவேன். மச்சான் செவுத்துல அருணி பத்தி தப்பு எழுத நாம தானே சொல்றான்டா. நான் வாசுவ சொல்லல, உங்க 2 பேரையும் தான் சொல்றேன். ஏய் அவங்கள சொன்னா என்ன சொன்ன? 2 ஒண்ணு தான்டா. இல்ல வாசு. டேய் மூடுங்கடா. சீனியர் மாதிரி இல்லாம சட்டையை பிடிக்கிறீங்க, அடிச்சு ஓட விட்டுருவேன். அவங்க தான் பண்ணாங்கன்னு பாத்தீங்களாடா? நீங்க தான் பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். உங்களை அடிக்கவா? ஆமா மச்சான், நல்ல கேளு மச்சான். ஏய் நாங்க தான் உங்களுக்கு இழிச்சு வாங்களா? ஒழுங்கா போயிடுங்கடா. இன்னொரு வாட்டி இந்த பருப்பு எல்லாம் பண்ணீங்க சாவடிச்சிருவேன். போங்கடா. போட.